சித்தார்த்தரின் திருமண வாழ்வு. சித்தார்த்தருக்கு வயது 16 ஆனபோது அவரது பெற்றோர் அவருக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர். அச்சமயம் சாக்கிய குலத்தைச் சேர்ந்த தண்டபாணி என்பவர் அவரது மகள் யசோதராவுக்கு மணம் முடிக்க எண்ணி சாக்கிய இளைஞர்களிடையே சுயவரத்திற்கான அழைப்பிதழை அனுப்பியிருந்தார். அவ்வகையில் சித்தார்த்தருக்கும் அழைப்பிதழ் வழங்கப்பட்டிருந்தது. எனவே அவர் சுயம்வரத்தில் பங்கேற்றார். சித்தார்த்தரை கண்டவுடன் யசோதராவுக்கு பிடித்துவிடவே அவரை தன் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க விரும்பினார். சித்தார்த்தருக்கும் யசோதராவை பிடித்திருக்கவே அவரும் சம்மதம் தெரிவித்தார். தன் மகள் யசோதரா சித்தார்த்தரை மணக்க விரும்புவதை கேள்விப்பட்டவுடன் முதலில் தண்டபாணி அதை விரும்பவில்லை. காரணம், சித்தார்த்தர் மற்ற சாக்கிய இளைஞர்களிலிருந்து மாறுபட்டு தவம் தியானம் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டியதே காரணம். இருப்பினும் யசோதரா சித்தார்த்தரை மணப்பதில் உறுதியாக இருந்ததால் தண்டபாணி ஒப்புதல் வழங்கினார். சுயம்வரத்திற்கு வந்திருந்த மற்ற சாக்கிய இளைஞர்கள் இதனை ஏற்கவில்லை. சுயவரத்திற்கான போட்டி நடத்தியே ஆகப்பட வேண்டும், அந்த போட்டியில் வெற்றி பெறுபவர் மட்டுமே மணமகன் ஆக முடியும் என்று உறுதியாக கூறினர். இதனால் சித்தார்த்தர் போர்த்திறன் போட்டியில் பங்கேற்றே தீர வேண்டிய சூழ்நிலை உருவானது. சித்தார்த்தருக்கோ போட்டியில் கலந்து கொள்ள விருப்பம் இல்லை. ஆனால் சித்தார்த்தரின் நம்பிக்கைக்குரிய தேர்ப்பாகன் சனா சுயவர போட்டியில் அவர் பங்கேற்றே தீர வேண்டும் என்று எடுத்து கூறினார். போட்டியை மறுபளிப்பதன் மூலமாக அவரின் தந்தைக்கும் அவரது குடும்பத்தாருக்கும், ஏன் யசோதராவுக்கே இழுக்கு ஏற்படும் என்று எடுத்து கூறினார். தன்னை தவிர வேறு எவரையும் மணப்பதில்லை என்பதில் யசோதரா உறுதியாக இருப்பதை அறிந்து கொண்ட சித்தார்த்தர் அவரது நற்பண்புகளை அறிந்து யசோதராவின் விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு சுயம்வர போட்டியில் பங்கேற்க முடிவு செய்தார். வில்லேற்றம், குதிரை ஏற்றம் உள்ளிட்ட அனைத்து போட்டியிலும் பங்கேற்று வெற்றி வாகை சூடினார். எனவே கௌதம சித்தார்த்தருக்கும் யசோதராவுக்கும் அவரது 16வது வயதில் இனிதே திருமணம் நடந்தேறியது. இவர்களுக்கு ரகுலன் என்ற ஆண் குழந்தை பிறந்தது. தன் மகன் சித்தார்த்தன் உலகை ஆளும் மாபெரும் சக்கரவர்த்தியாகவோ அல்லது உலகே போற்றும் மாபெரும் துறவு எய்திய ஞானியாகவோ வருவான் என்று 3 பெரியோர் கூறிய வாக்கை நினைவில் கொண்டு இளவரசர் சித்தார்த்தர் வெளி உலகை பற்றி சிந்திக்காத வகையில் அவருக்காக எல்லா வசதிகளுடன் கூடிய 3 பெரும் மாளிகைகளை கட்டித்தந்தார் தந்தை சுத்தோத்தனார். அம்மாளிகைகளில் ஒன்று கோடை காலத்திற்கு ஏற்றது, மற்றொன்றோ குளிர்காலத்திற்கு ஏற்றது, மூன்றாவது மழை காலத்திற்கு ஏற்றது. தன்னை வசப்படுத்த முயன்ற எந்த செயல்களுக்கும் ஆடம்பரங்களுக்கும் சலனப்படாது உறுதியான மனதோடு நின்று அமைதியாக இருந்து அவைகளை தோல்வியுற செய்தார் சித்தார்த்தர். கௌதம சித்தார்த்தரை உலக ஆடம்பர வாழ்க்கையில் ஆழ்த்திடும் நோக்கோடு அவருக்கு எடுத்து கூற முயன்ற பிரதம மந்திரிக்கு இளமை நிலையற்றது என்றார். மிக உயர்ந்தவர்கள் கூட இன்ப ஆசைக்கு இரையானவர்களே என்று நீங்கள் கூறினாலும் கூட அவர்களை நாம் ஏன் பின்பற்ற வேண்டும்? முடிவில் அவர்கள் அடைந்தது அழிவையே என்றும், உணர்ச்சிக்கு அடிமையாகி பொய்களை நம்பி பற்றினால் இழுத்துச் செல்லப்பட்டு அதனால் ஏற்படும் தவறுகளால் குருடாகி ஏமாற்றம் அடைவதனால் என்ன பயன் என்று பிரதம மந்திரியை நோக்கி கேள்வி எழுப்பினார் சித்தார்த்தர். இத்துடன் பாகம் 3 நிறைவடைந்தது. ஆசிய ஜோதி உயர்வேதிய கௌதம புத்தரின் உண்மை வரலாறு தொடரும். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது காஞ்சி ஆனந்தன்.